அடுப்படி கைமணத்தில் வெயில் காலத்தில் ஏற்ற மாதிரி நம்ம ஃப்ரூட்ஸை நம்ம சாப்பிட்ணும். அதே சமயம் இந்த சைனா கிராஸ்ன்னு சொல்கிற கடல் பாசியை வச்சு நான் ஒரு ஜெல்லி செய்ய போகிறேன். இதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன், தண்ணி ஒரு டம்ளர் ஊற்றி முழுகிற அளவுக்கு. இது நொங்கு, மாம்பழம் நீட்டை பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வச்சு எப்படி ஜெல்லி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். இது ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன், அதனால் சீக்கிரம் கரைஞ்சிரும். இப்போ இதுக்கு ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். இது நல்லா கரையட்டும். ஒரு 10 நிமிஷத்துலேயே நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 100 கிராம் கிட்ட சுகர் போடுறேன். பார்த்துக்கிட்டு பத்தலைன்னா போட்டுக்கலாம். இதே நான் 2 தான் பண்ண போகிறேன். ஒன்று மாம்பழத்தை ஸ்லைஸ் பண்ணி போட்டு, இன்னொன்று நொங்கு போட்டு. 2 டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். மாம்பழத்தில் உள்ள சதையை மட்டும் எடுத்து மிக்சியில் போட்டு கொஞ்சம் அரைச்சிக்கணும். சீனி போட்டு நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த பதத்துக்கு ஆஃப் பண்ணிவிட்டு பாதிக்கு வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றுறேன். மீதிக்கு மாம்பழத்தை அரைச்சி வச்சுருக்கேன், அது பாதி மிக்ஸ் பண்ணி போடுறேன். பாதி இந்த நொங்கு நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அது போடணும். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பாதிக்கு இதை கரைச்சி இந்த ஜெல்லி கரைஞ்சதை ஊற்றுறேன். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை பிளேட்டில் ஊற்றணும். இப்போ ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற மாம்பழத்தை போடணும். மீதி இருக்கிறதுக்கு வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றினா நல்லா வாசனையாக இருக்கும், அதனால் அதை ஊற்றுறேன். சின்ன சின்ன கப்பு இருந்துச்சுன்னா டிசைனாக கொஞ்சம் ஊற்றிக்கலாம், அதுக்காக தான் ஊற்றிருக்கேன். இப்போ நொங்க ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறத போட்டோன்னா பார்க்கவே நல்லாயிருக்கும், சாப்பிடவும் ரொம்ப அருமையாக இருக்கும். இது நல்லா ஆறின பிறகு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு அதுக்கு பிறகு பீஸாக கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணோம். நல்லா பீஸாக வந்திருக்கு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குது. இப்போ இதே மாதிரி இதையும் கத்தியால் ஓரத்தெல்லாம் இது பண்ணிவிட்டு அப்படியே எடுத்தோன்னா நல்லா வந்துடும்.
சூப்பராக இருக்குது. அதுக்கு பிறகு ஸ்லைஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கு பிறகு சர்வ் பண்ணணும். ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா தான் சூப்பராக இருக்கும். அந்த நொங்கும் ரொம்ப அருமையாக இருக்குது. அதே மாதிரி மாம்பழம் போட்டதும் ரொம்ப நல்லா இருக்குது. சம்மர் டைமில் இந்த கடல் பாசின்னு சொல்கிற சைனா கிராஸை வச்சு இந்த நொங்கு வச்சு வித்தியாசமாக பண்ணியிருக்கேன். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி மாம்பழ சீசனுங்கிறதுனால மாம்பழத்தையும் வச்சு பண்ணியிருக்கேன். அதுவும் ரொம்ப அருமையாக இருக்குது. நொங்கும் மாம்பழம் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.